வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவில் 39வது தமிழ் விழா ஃபெட்னா மற்றும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை சேர்ந்து நடத்துகிறாங்களே, அதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு. அண்ணாமலைக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பிரதமர் மோடி பற்றி அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசியிருக்காருங்க. நயினார் கும்பல் அண்ணாமலை மோடிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, பாஜகவிலிருந்து வெளியில் வந்த உடனேயே அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்பி விட்டுருக்காங்க. நம்ம டே 1லேருந்தே சொல்கிறோம், மோடி மீது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அன்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதை வெளிப்படுத்தியிருக்காரு அண்ணாமலை. இந்த தமிழ் விழாவில் நான் ஏன் கலந்துக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு தானே நடத்துகிறாங்க. இந்த ஃபெட்னா அமைப்பு கடந்த முறை பிரதமர் மோடி அமெரிக்கா வந்தபோது ஃபெட்னா அமைப்பு சார்பாக மிக உற்சாகமான வரவேற்பை பாரத பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்கீங்க. ஃபெட்னாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாமே மோடியை நேரடியாக போய் சந்திச்சிருக்கீங்க. அதனால தான் இந்த வாட்டி ஃபெட்னா நடத்தக்கூடிய இந்த தமிழ் விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் வந்தேன். மோடியை வெல்கம் பண்ணதுக்காக எதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஒரு தமிழன் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் பிறக்காத தமிழ் தெரியாத ஒருத்தர் தமிழ் மொழியுடைய சிறப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி அதற்காக உழைப்பை போடுறாரு பாரத பிரதமர் மோடி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் தமிழுக்குன்னு ஒரு இருக்கை, அதை கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் பிறக்கலை, ஆனால் தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா இடத்துலையும் அதை போய் பேசுகிறாரு. அப்படிப்பட்ட பாரத பிரதமருக்கு ஃபெட்னா அமைப்பு கடந்த முறை வந்தபோது மிக உற்சாகமான வரவேற்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் இந்த வாட்டி நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் உடனே கலந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. மோடியை பற்றி எப்படி பேசியிருக்காரு பாருங்க, பெருமையா. தமிழ் மொழிக்காக மோடி எவ்வளவு விஷயங்களை பண்ணுறாருங்கிறத அமெரிக்காவில் பேசியிருக்காரு. இப்போ பேச வேண்டிய அவசியமே மலைக்கு கிடையாது, அவர் பிஜேபியிலே இல்லை, ஆனால் பேசியிருக்காரு. அதுதான் அண்ணாமலையுடைய கேரக்டர். இதை புரிஞ்சிக்காம நயினார் கும்பல் இங்கே உட்காந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக அண்ணாமலை திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அமெரிக்காவிலிருந்தே இந்த நயினார் கும்பலுக்கு தர்மடி கொடுத்துருக்காரு அண்ணே அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, செந்தில் பாலாஜியையும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரையும் காவல்துறை தேடிக்கு இருக்காங்க. 5வது நாளாக செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு பாலிமர் நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. காவல்துறை கரூர், சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த நகரங்கள் எல்லாம் தேடிட்டாங்களாம். இருந்தும் செந்தில் பாலாஜியை கண்டுபிடிக்க முடியலை, எங்கே தலைமறைவாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதே தெரியலை அப்படின்னு தேடுதல் பணியை காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்காங்களாம். பாலிமர் இந்த ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், திமுக கவர்னரை சந்தித்து மனுக்கு மேலே மனுவாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் கவர்னரை சந்திக்க நேரத்துக்கு மேலே நேரமாக கேட்டுக்கிருக்காங்க. ஆளுங்கட்சியாக திராவிட கட்சிகள் உட்காரும்போது கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி, தபால்காரர் தான் கவர்னரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுகிறாங்க. ஆனால் எதிர்கட்சியாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனைனா உடனே மனுவை தூக்கிட்டு கவர்னர் மாளிகையை நோக்கி தான் ஓடுறாங்க. எவ்வளோ பெரிய முரண்பாடு பார்த்தீங்களா? முரண்பாடுகளுடைய மொத்த உருவமே திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு பனையூரில் பல அதிமுகவுடைய நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேல சேர்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர், ஏடிஎம்கேலிருந்து விலகி டிவிகேல சேர்ந்திருக்காரு. அடுத்து கேசி பழனிசாமி, டி நகர் சத்யா, இவங்கெல்லாம் ஏடிஎம்கேலிருந்து டிவிகேல சேர்ந்திருக்காங்க. கடைசி டாபிக்கு, சேலம் மாவட்ட விசிகா மாவட்ட செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்ன தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க தெரியுமா? விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வரக்கூடிய பை எலெக்ஷனில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறணும், பை எலெக்ஷனில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அப்போ பை எலெக்ஷனில் திருமாவளவன் போட்டியிட்டு ஜெயிச்சார்னா அமைச்சரவையில் இடம் இல்லைனா துணை முதல்வர் பதவி, இதை கேட்பதற்கு விசிகா திட்டம் போடுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.